வணக்கம். ரொம்ப கேவலமாக தான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே வந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ரூ. 100 பசிக்கு திருடிட்டான்னு வச்சுக்கேன், அவனை இமீடியட்டாக கைது பண்ணி ஜெயிலில் போட்டு அவனுக்கு 15 நாள் ரிமாண்ட் வச்சு அதுக்கப்புறம் அவனை ஜாமீன் எடுத்து நாக்கு தள்ளுது. ஒரு ஒரு கவர்மெண்ட் அதிகாரியோ இல்லை அரசாங்க அதிகாரி யாரோ ஒருத்தங்க வந்து ரூ. 500 இல்லை ரூ. 1000 இல்லை 5000 லஞ்சம் வாங்கலாம், உடனடியாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குது, பல மாதங்கள் ஆகுது. அவ்வளோ ஏங்க செந்தில் பாலாஜி கைது பண்ணி கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் ஆகுது. அவரும் பல முறை ஜாமீன் அப்ளை பண்ணாரு, அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியல. ஆனால் இந்த பொன்முடி அவர்கள் ஐயாவுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கோர்ட்டு வந்து நீங்கள் 1 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து சரணடைங்கன்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு கோர்ட் வந்து சரணடைய வேணாம் இப்போதைக்குன்னு சொல்கிறீங்க தற்காலிகமாக. இதில் என்ன நியாயம்? அப்போது பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா? பணம் இருந்தால் சட்டம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ஏழைக்கு இங்கே சட்டம் சப்போர்ட்டாக இருக்காதா? என்ன சார் நியாயம் இதெல்லாம்? சிரிக்கிறாங்க சார், எல்லாருமே கைக்கூட்டி சிரிக்கிறாங்க. ஏற்கனவே அரசியல்வாதிகள் பண்ணுற அக்கப்போரும் அநியாயங்களுமே பார்த்து இங்கே ஒன்றுமே முடியாமல் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நீதிமன்றங்கள் சார், இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு 2 விஷயம்தான். ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று வந்து நீதிமன்றங்கள். கடவுளுக்கு அப்புறமா கும்பிட்றது நீதிமன்றங்களை தான். ஆனால் நீதிமன்றங்கள் இந்த மாதிரி தீர்ப்பளித்தா அப்போ குற்றம் செய்கிறவங்களுக்கும் திருடுறவனுக்கும் கொலை பண்ணுறவனுக்கும் முள்ள மாறிக்கும் முடிச்ச வரைக்கும் எப்படி பயம் இருக்கும் சொல்லுங்கள் சார். நான் கேட்க தப்பு தான், நீங்கள் என்ன ஜெயிலில் தூக்கி போடுங்க. எப்படி சார் பயம் இருக்கும்? நீதிமன்றங்கள் இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் ஏற்கனவே உடனே அவனை ஜெயிலில் போகிறத விட்டுட்டு அவருக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறீங்க. இன்னொரு நீதிமன்றம் நீ வந்து சரணடைய தேவையில்லை தற்காலிகமான. அப்போ என்ன இங்கே சட்டம்? ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? சொல்லுங்க. அப்போ தாழ்ந்தவனும் உயர்ந்தவனும் டிஃப்ரெண்ட் இருக்க தானே செய்யுது. அப்போ இது எங்கேருந்து பேசிக் ஆரம்பிக்குது? ஜாதியிலேருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்படி வந்து ஏழை பணக்காரன் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த கீழ் ஜாதி, இந்த மேல் ஜாதி, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அங்கேருந்தே கட்டமைப்பு ஆரம்பிக்குது. ஆக தயவு செய்து இங்கே சட்டங்களை ஒழுங்குபடுத்துங்க, நியாயங்களை நீட்டாக்குங்க, தர்மங்களை ஒரே மாதிரி கொண்டு வாங்க, நீதியை எல்லாருக்கும் சமமாக கொண்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப நான் வந்து பொன்முடி அவர்களுக்காக இதை பேசலை, அவரை உள்ள போடுறதுக்காக நான் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். பொதுவாகவே இப்போ நீதிமன்றங்களோட தீர்ப்பெல்லாம் வந்து நகைச்சுவையாக தான் இருக்குது. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து நீங்களே ஒரு நீதிபதி தப்பு பண்ணியிருக்காரு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதே நீதிபதி வந்து 1 மாதம் டைம் கொடுக்குறீங்க அவர் வெளில சுற்றுறதுக்கு. இன்னொரு நீதிமன்றம் வந்து அவர் தற்காலிகமாக சரணடைய தேவையில்லைன்றீங்க. இதெல்லாம் என்ன சிரிப்பாக தானே சார் இருக்குது? சிந்திச்சு பாருங்களேன் மக்களே, நீங்கள் திருந்தணும். நான் வந்து யாரையுமே இங்கே குறை சொல்ல மாட்டேன். நமக்காக இங்கே யாருமே இல்லை. பணம் இருக்கா, பணம் சம்பாதிச்சியா, நீ நல்லா வாழலாம். பணம் இல்லைன்னா உன்னை நாய் கூட இங்கே சண்டை. அதை விட கொடுமை நாய்னு தான் ஞாபகம் வருது. ஒரு நாயை வந்து ஒரு கோழி ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு, அந்த கோழியை வந்து நாய் கவிடுது, அவர் எதிர்க்கவே கோபத்தில் ஒரு அடி அடிச்சார, உடனே கைது. என்ன எங்கேயா போயிட்டு இருக்கு நம்ம சட்டமோ, மக்களோட நியாயமும் நீதியும் தர்மமும் எங்கேயா போயிட்டு இருக்கு? மனுஷனை கொண்டானா 15 நாள்ல பெயில், நாயை அடிச்சானா 15 டெய்லா? எங்கேயா போயிட்டு இருக்கு? இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா இது எங்கே தான் போய் நிற்க போதில்ல. நீதிமன்றங்களே, மக்கள் நம்புறது உங்களை தான். தயவு செய்து நீதியை நிலைநாட்டுறது என்னோட வேண்டுகோள். நன்றி. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்லை வேண்டாம்.